ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ரீசெட் டாபிக் பார்க்க போறோம். ஸோ ரீசெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம டிஜிட்டல் சர்க்யூட்ல 2 டைப் ஆஃப் சர்க்யூட் இருக்கு. காம்பினேஷனல் அண்ட் சீக்வென்ஷியல் சர்க்யூட். ஸோ காம்பினேஷனல் சர்க்யூட் அப்படிங்கிறது வென்எவர் இன்புட் சேஞ்ச் ஆகும்போது அவுட்புட் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த காம்பினேஷனல் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா, ரீசெட் இருக்காது. ஸோ சீக்வென்ஷியல் வந்து கிளாக் பேஸ்டா இருக்கும். ஸோ அதில வந்து ஆக்டிவ் கிளாக் கேஜ்ல இந்த டேட்டா வந்து சாம்பிள் பண்ணி அவுட்புட் குடுக்கும். ஸோ அந்த சீக்வென்ஷியல் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா, ரீசெட் இருக்கும். ஸோ இந்த ரீசெட் எதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நோன் ஸ்டேட்டுக்கு நம்மளோட அவுட்புட்ட டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து ரீசெட் வந்து யூஸ் பண்றாங்க சீக்வென்ஷியல் சர்க்யூட்ல. ஸோ இந்த ரீசெட்ல வந்து 2 டைப் ஆஃப் ரீசெட் இருக்கு. ஒன் இஸ் சின்க்ரோனஸ் ரீசெட் அண்ட் அனதர் ஒன் இஸ் அசின்க்ரோனஸ் ரீசெட். இந்த சின்க்ரோனஸ் ரீசெட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அது கிளாக்கோட எட்ஜ்ல தான் வந்து நம்ம வந்து சாம்பிள் பண்ணணும். மீன்ஸ் சின்க்ரோனஸ் டூ த கிளாக். ஸோ அதுதான் சின்க்ரோனஸ் ரீசெட். அசின்க்ரோனஸ் ரீசெட்ங்கிறது கிளாக் எட்ஜ்ல இல்லாம வென்னவர் ரீசெட் சேஞ்ச் ஆகும்போது, மீன்ஸ் ரீசெட் அசெட் ஆகும்போது அந்த ஃப்ளாப் வந்து ரீசெட் ஆகும். அதுதான் வந்து அசின்க்ரோனஸ் ரீசெட். ஸோ இப்போ வந்து நான் இதுல 2 ஆர்டியல் கோட் வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து சின்க்ரோனஸ் ரீசெட் அண்ட் அசின்க்ரோனஸ் ரீசெட். இந்த சின்க்ரோனஸ் ரீசெட் கோட் பார்த்தீங்கன்னா, ஆ இதுதான் சின்க்ரோனஸ் ரீசெட்டோட ஆர்டிஎல் கோடு. ஓகே. ஸோ இதில வந்து இன்புட் வந்து ஃப்ளாப்க்கு இன்புட் வந்து கிளாக் இருக்கும். டேட்டா இன்புட் இருக்கும். அண்ட் ரீசெட் இருக்கும். அதோட ஃப்ளாப்போட அவுட்புட். இது சிம்பிள் டி ஃபிளிப் ஃப்ளாப். இன்புட் வந்து அப்படியே அவுட்புட்டுக்கு வந்து டிலே பண்ணி டிலே ஃபிளிப் ஃப்ளாப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இந்த கிளாக் ஆல்வேஸ் அட் பாசேஜ். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, நாட் ஆஃப் ரீசெட். ஸோ வந்து வென்எவர் தி கிளாக் எட்ஜ் வரும்போது, ரீசெட் இருக்கும்போது, அந்த ஃப்ளாப்போட அவுட்புட் வந்து 0 பண்றாங்க. ஸோ மீன்ஸ் வந்து இது வந்து சின்க்ரோனஸ் ரீசெட். ஸோ கிளாக் எட்ஜ்ல தான் ரீசெட்ட சென்ஸ் பண்ணி, இது வந்து ஃப்ளாப் வந்து ரீசெட் ஆகுது. ஓகே. ஸோ அடுத்து வந்து அசின்க்ரோனஸ் ரீசெட். இந்த அசின்க்ரோனஸ் ரீசெட் அப்படிங்கிறது கிளாக்கோட எட்ஜ்ல வந்து ஒர்க் ஆகும்னு இல்ல. ஸோ ரீசெட் டீசெட் ஆகும்போது, அந்த ஃப்ளாப் வந்து ஃப்ளாப் வந்து ரீசெட் ஆகுது. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் அட் பாசிட்டிவ் ஆஃப் கிளாக் ஆர் நெகேஜ் ஆஃப் ரீசெட். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இந்த சென்சிட்டிவிட்டி நெகேஜ் ஆஃப் ரீசெட் இருக்கனால, ரீசெட் எப்பல்லாம் 0 ஆகுதோ, டீசெட் ஆகுதோ, அப்பவும் இந்த ஆல்வேஸ் பிளாக் ட்ரிகர் ஆகி, ஸோ அந்த ஃப்ளாப் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெட் பண்ணிரும். ஸோ இதுதான் வந்து அசின்க்ரோனஸ் ரீசெட். ஸோ எந்த ரீசெட் யூஸ் பண்ணணும் நார்மலா ஒரு சர்க்யூட்ல அப்படின்னு சொல்லி அ வி அ அ சில பேர் கன்ஃப்யூஷன் இருக்கும். ஸோ சின்க்ரோனஸ் ரீசெட் யூஸ் பண்ணணுமா? அசின்க்ரோனஸ் ரீசெட் யூஸ் பண்ணணுமான்ட்டு. பட் யூசுவலா பார்த்தீங்கன்னா, அ அசின்க்ரோனஸ் ரீசெட்டோட அசர்ஷன் வந்து அசின்க்ரோனஸா இருக்கணும். டீஅசர்ஷன் வந்து சின்க்ரோனஸா இருக்கணும். ஸோ அத எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெட் சின்க்ரோனைஸர் வந்து யூஸ் பண்ணலாம். ரீசெட் சின்க்ரோனைஸர் இதுதான் வந்து ரீசெட் சின்க்ரோனைஸரோட ஆக்டிவ் கோட். இந்த ரீசெட் சின்க்ரோனைஸ் ஆக்டிவ் கோட் பார்த்தீங்கன்னா, இது வந்து டபுள் ஃபிளாப் சின்க்ரோனைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரீசெட் எப்போலாம் டீசெட் ஆகுதோ, அப்போ இம்மீடியேட்டா வந்து இந்த சின்க்ரோனைஸ்டு ரீசெட்டுமே டீசெட் ஆகுது. ஸோ இந்த சின்க்ரோனைஸ்ட் ரீசெட்ட தான் அதர் ஃபிளாப்க்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. பட் ரீசெட் எப்போ டீசெட் ஆகுதோ மீன்ஸ் 0 டூ 1 சேஞ்ச் ஆகுதோ, அப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 ஃபிளாப் எடுத்துட்டு கிளாக் பேஸ்டா தான் டீஅசர்ஷன் இருக்கும். கிளாக் பேஸ்டா டீஅசர்ஷன் இருக்கிறதுனால, நமக்கு வந்து ரீசெட் டீஅசர்ஷனோட மெட்டா ஸ்டெபிலிட்டிய கம்மி பண்ணலாம். ஸோ ஏன் வந்து 2 டைப் ஆஃப் ரீசெட் இருக்குல்ல, என்ன ட்ராபேக்ஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து நம்ம சின்க்ரோனஸ் ரீசெட் அப்படிங்கும்போது, அ நமக்கு ரீசெட்க்கு கிளாக் தேவைப்படும். ஸோ சிம்பிளா ரீசெட் அப்ளை பண்ணும்போது வி ஹேவ் டு என்ஷூர் த கிளாக் ஷுட் பி அவைலபிள். ஸோ ரீசெட் வந்து ப்ரொலாங்க் டைம்க்கு வந்து நம்ம அசெட் பண்ணியிருந்தா தான் வி கேன் என்ஷூர் த ஃபிளாக் இஸ் கெட்டிங் ரீசெட். ஸோ அதுதான் மேஜர் ட்ராபேக் சின்க்ரோனஸ் ரீசெட்ல. ஆ பட் அசின்க்ரோனஸ் ரீசெட்ல பார்த்தீங்கன்னா, அதோட டீஅசர்ஷன் கிளாக்கோட எட்ஜுக்கு க்ளோஸரா இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஃப்ளாப் வந்து மெட்டாஸ்டபிலிட்டி போயிரும். ஸோ அத அவாய்ட் பண்றதுக்காக தான் ரீசெட் சின்க்ரோனைசர் யூஸ் பண்ணிட்டு, நம்ம வந்து டேக் கேர் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நான் ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் இருக்கேன். ரன் பண்ணி அதோட பிஹேவியர் பார்க்கலாம். ஓகே. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 2 அவுட்புட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்க்ரோனஸ் ஃப்ளாப்போட அவுட்புட், அசின்க்ரோனஸ் ஃப்ளாப்போட அவுட்புட். இது வந்து ரீசெட் சின்க்ரோனைசரோட அவுட்புட் சிக்னல்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கிளாக் ஜெனரேட் பண்ணியிருக்கோம். ரீசெட் அசர்ஷன், டீஅசர்ஷன் ரேண்டமா நான் அசர்ஷன், டீஅசர்ஷன் பண்ணியிருக்கேன். டேட்டா வந்து எப்பவுமே நான் 1 பண்ணிட்டேன். டேட்டா ஏன் எப்பவுமே 1 பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம ஃப்ளாப் வந்து ரீசெட் வேல்யூ 0னால நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால டேட்டா ஆல்வேஸ் நான் 1 பண்ணிட்டேன். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, நான் ரீசெட் வந்து டீசெட் பண்றேன். ரீசெட் டீசெட் பண்ணும்போது ஆல்ரெடி அவுட்புட் வந்து 0 இருக்கிறனால நமக்கு எந்த சேஞ்சும் தெரியல. பட் இங்க வந்து டேட்டா இன்புட் 1 சாம்பிள் பண்ணி அவுட்புட் 1 ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரீசெட் டீசெட் ஆகுது. ரீசெட் டீஅசர்ஷன் வந்து கிளாக் பேஸ்டு நடக்கல.
ஸோ, அதனால என்ன ஆகுதுன்னா, அசின்க்ரோனஸ் ரீசெட் ஃபிளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் மட்டும் டீசெட் ஆகுது. கிளியர் ஆயிடுச்சு, ரீசெட் ஆயிடுச்சு. பட் இது வந்து சின்க்ரோனஸ் ரீசெட் ஃபிளாப்போட அவுட்புட். இது பார்த்தீங்கன்னா, கிளாக் எட்ஜ்ல தான் ஆகும். ஸோ, கிளாக் எட்ஜ்ல ரீசெட் சென்ஸ் பண்ணி ரீசெட் ஆகுது. ஸோ, இதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெட் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ, ஹவ் லாங் டிபெண்ட்ஸ் அப்பான் த கிளாக் ஃப்ரீக்வன்சி. அதுதான் மேஜர் ட்ராபேக். இது வந்து ரீசெட் சின்க்ரோனைசரோட டைமிங் டயகிராம். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, ரீசெட் இருக்குது. ஸோ, இந்த ரீசெட் வந்து 2 ஃப்ளாப் பண்ணியிருக்கோம். 2 ஃப்ளாப் பண்ணி இந்த ரீசெட் சின்க்ரோனைசர் வந்து அவுட்புட் வந்து இங்க வருது. ஸோ, இந்த ரீசெட் சின்க்ரோனைசர் மேஜரா என்னன்னா, நம்ம கிளிட்ச் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ, வந்து இப்போ கிளாக் பேஸ்டா இல்லாம இருக்கும்போது, ஏதாவது கிளிச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதையும் வந்து ரீசெட் சின்க்ரோனைசர் மூலமா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ, ஃபர்தரா நான் வீடியோ போஸ்ட் பண்றேன். டெக்னிக்கலா வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன்.